சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்டாக்கிங் செய்யப்பட்ட டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்களுடன் விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி புறப்பட்டது. அதிகாலை சுமார் 3:30 மணியளவில் வந்தடைவார் என நாசா அறிவிப்பு. பூமி திரும்பும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி கடிதம். நீங்கள் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தாலும் எங்கள் இதயங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என நிகழ்ச்சி. பூமிக்கு திரும்பிய பிறகு இந்தியாவில் தங்களை பார்ப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறோம் எனவும் விருப்பம். சுனிதா வில்லியம்ஸ் நல்ல உடல்நிலை மற்றும் மனநிலையில் இருப்பார் என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல். பெண்களாலும் விண்வெளியில் சாதிக்க முடியும் என நிரூபித்து காட்டியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் என புகழாரம். தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பிரதமர் மோடியுடன் இசையமைப்பாளர் இளையராஜா சந்திப்பு. தனது முதல் சிம்போனியை லண்டனில் அரங்கேற்றம் செய்தது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடியை சந்தித்தது மறக்க முடியாத நினைவு என இசையமைப்பாளர் இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய இசை கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய இசை ஜாம்பவான் இளையராஜா லண்டனில் தனது சிம்போனி மூலம் மீண்டும் ஒரு வரலாற்றை உருவாக்கியுள்ளார் எனவும் பிரதமர் மோடி பெருமிதம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம். எம்புரான் திரைப்படம் வெளியாக உள்ளதை ஒட்டி சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து தரிசித்தார். கர்நாடகாவில் பொது ஒப்பந்தத்தில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு 4% இடஒதுக்கீடு சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். மலையாள திரைப்படங்களில் காணப்படும் அதிகப்படியான வன்முறை சமூகத்தை பாதிக்கிறது. கேரள உயர்நீதிமன்றம் வேதனை. பெட்டிங் செயலிகளை ஊக்குவித்த சோசியல் மீடியா பிரபலங்கள் மீது நடவடிக்கை. சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் தெலுங்கானா போலீசார் எச்சரிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் பலி. எல்லைப்புறங்களில் வசிப்போர் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை. மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறி வரும் காசா மக்கள். அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் ரிலீஸ். பாடலில் அஜித்தின் வசனங்கள் இடம்பெற்றிருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.